ரேஷன் கடைகள் இயங்கும் நிலையில் அது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். தமிழகம் முழுவதும் இன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகள் திறந்திருக்கும் என்று பொது விநியோகத்துறையானது அறிவித்திருக்கிறது. அதன்படியாக தற்போது நாம் கே நகரில் இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பொது விநியோக திட்டத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலும் இன்று வழக்கம் போல் இயங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு முழுவதுமாக 100% அவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் இயங்குவார்கள் என்று அறிவித்திருக்கிறது. அதன்படியாக கடைகள் இயங்குகிறது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இது பெரிய அளவுக்கு சென்று சேரவில்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நேற்று தான் இதற்கான அறிவிப்பு வந்தது. உடனே இன்று இந்த கடைகள் இயங்கும் என்ற ஒரு அறிவிப்பும் இருந்ததால் பெருவாரியான மக்களுக்கு இது தெரியாமல் போனது. ஆகவே அதுதான் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்க வேண்டும். கூட்டம் இல்லாமல் இருக்கிறது. காலை ஒரு 10-11 மணி அளவில் வெகு சிலர் மட்டுமே இந்த பொருட்களை வாங்கி சென்றிருக்கிறார்கள். மேலும் இந்த கடைகளானது வரும் நாட்களிலும் இதே போல இயங்கும் என்றால் முன்கூட்டியே அறிவிப்பு வரும் பட்சத்தில் கடைக்காரர்கள் எப்பவும் போல தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு இதற்கான அறிவிப்பு பெரிய அளவில் இல்லாததே இந்த கூட்டமின்றி ரேஷன் கடைகள் காணப்படுகின்றன. அதுதான் இதற்கு முக்கிய காரணம். முழுவதுமாக 100% ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்று நாமும் செய்தி எல்லாம் வெளியிட்டிருந்தோம். அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் கடைகள் இயங்குவதற்கான இன்று இயங்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் இதே போல அனைத்து ரேஷன் கடைகளிலும், அது TUCSலிருந்து அனைத்து விதமான ரேஷன் கடைகளும் இன்று வழக்கம் போல் இயங்கும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து மதியானம் 12:30 மணி வரைக்கும், மறுபடியும் மதியம் உணவு இடைவெளிக்கு பிறகு 3 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரையிலும் இந்த ரேஷன் கடைகள் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலாக வேறு ஒரு நாள் அவர்களுக்கு விடுப்பானது வழங்கப்படும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். கடலூர் மாவட்டம்